ஸ்வீடாஸ் வெல்கம் டு த டி எடிட்ஸ் 2.0. ஸோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் இந்த எடிட் எப்படி வந்துட்டு அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் எல்லாம் எடுக்காது. பட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பீட் மார்க் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு மேலே அந்த டைமிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே சின்ன கோடு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீட் மார்க் ஆட் ஆகிக்கும். நீங்கள் அதே இடத்துல வந்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு நான் வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இல்லைனா நீங்கள் பிரைட்னஸை கூட கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வீடியோ எண்டு வரலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பேங்க் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு லிரிக்ஸோட எக்ஸ்எம்எல் வந்துட்டு கொடுத்துட்றேன். இதை வந்து 2 லேயரும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த காப்பி பண்ண லேயர்ஸ் 2யும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த பீட் மார்க் வருதுல்ல, அந்த பீட் மார்க்குக்கு 0.1 செகண்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்பீடோ மீட்டர் மாதிரி இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கீ ஃப்ரேமோடு வரும். இல்லைன்னா முன்னாடியே நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுல இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீ ஃப்ரேம் எல்லாம் கட் ஆகிரும். அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ, நம்ம அந்த ஜூம் எஃபெக்ட் வருதுல்ல, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜூம் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து டெக்ஸ்ட்டு 2யும் வந்துட்டு மேலே கொண்டு போய் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதனோட ஃபாண்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். ஃபாண்ட்டு, எக்ஸ்எம்எல், ப்ரீசெட் ஃபைலு, இது 3மே கொடுத்துட்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் கேளுங்க. ஸோ இங்கே பாருங்கள், லிரிக்ஸ் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு அந்த பீட் மார்க்குக்கு 0.1 செகண்ட் முன்னாடி ஆட் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் லிரிக்கை நம்மளால் பீட் மார்க்லேருந்து ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்துட்டு இந்த ஸ்பீடோமீட்டரில் போயிட்டு நான் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லிரிக்ஸை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு செட்லேயும் வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ மாறி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா லிரிக்குமே கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரையிலும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கேமரா எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது நிறைய பேர்த்துக்கு புதுசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியானது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே போதும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரே இடத்துலையே வந்துட்டு திரும்ப வராமல் திரும்ப வரலாம். ஆனால் ஒரு 4-5 ப்ளேஸ் மாறினதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லா லிரிக்ஸுமே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு எல்லோ கலர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே கலர் தான் யூஸ் பண்ணணும் நல்லா இல்லை, எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஒரு எலமெண்ட்டுன்னு இருக்குல்ல, செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் பாக்ஸ் மாதிரி, அதை செலக்ட் பண்ணி அந்த கேமரா அந்த இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், அந்த க்ராஸ் போயிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம கீ ஃப்ரேம் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டார்ஷன் ஆர் வார்ப்புக்கு வந்து லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த கேமரா இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் இனிமேல் தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு XYZ, அந்த இசட் தான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். XY வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இசட் வந்துட்டு நீங்கள் நல்லா மேலே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜூம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டாப் கார்னரில் கொண்டு போய் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த கீ ஃப்ரேமில் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கீ ஃப்ரேம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லிரிக்ஸ் எங்கே இருக்குமோ அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? கரெக்டாக இந்த லிரிக்ஸ் வந்து சென்டரில் வருதா அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ நீங்கள் கரெக்டாக எந்த பிளேஸில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஜூம் இன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். முதல் விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்த ஸ்டெப்பில் அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கிராஃப் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்லா இதுக்கு வந்து பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு சென்டரில் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கிராஃப் வந்து நான் கொடுக்குற மாதிரி கிராஃப் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்துட்டு ஃபுல் இமேஜும் வர மாதிரி காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் கீ ஃப்ரேமு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி தான் அடுத்த லிரிக் எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும். ஆனால் அந்த பீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எண்ட் ஆயிரும்ல, அதனால தெரியாது. அதனால் நான் அதுக்கு முன்னாடியே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துட்டு இந்த கீ ஃப்ரேமை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ வந்துட்டு அந்த செகண்ட் இருக்குல்ல அந்த கீ ஃப்ரேமை டெலிட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆயிடும். இப்போ வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு மறுபடியும் கிராஃப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஃபுல்லாமே வீடியோ ஃபுல்லாத்துக்குமே நான் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு கிராஃப் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கீ ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சும்மா தியரியாக பார்த்தா உங்களுக்கு எதுவுமே புரியாது. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணத்தான் வரும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணமோ பீட் மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கீ ஃப்ரேம் முன்னாடியே கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து இமேஜ் வந்துட்டு இதே இமேஜஸ் இந்த மாதிரியே தான் வைக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது ஒரு ஓல்டு எடிட்டிங்கு. பழைய எடிட்டிங் டைப் தான் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் 1 இயருக்கு முன்னாடி வந்தது. அப்போ பெருசாக யாரும் கண்டுக்கல. இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. சொன்ன மாதிரி XML அந்த ஃபாண்ட் இது எல்லாமே மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.